நம்ம நெஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல தமிழ் வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதத்துக்குள்ள நாம அடியெடுத்து வைக்க போறோம். அந்த சித்திரை மாதம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும், கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நம்ம சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முதல் மே மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் இந்த சித்திரை மாதம் இருக்குது. சூரிய பகவான் மீனத்திலிருந்து மேசராசிக்கு பேச்சியாகி அங்க சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த சித்திரை மாதம். செவ்வாயின் ராசியான மேஷத்துக்கு அவர் பேச்சு ஆகிறாரு. நவகிரகங்களோட தலைவனான சூரியனும் உச்சம் அடைகிறாரு. ஒருவருக்கு தைரியம், வீரம், ஆத்ம பலத்தை தரக்கூடியது சூரியனால மட்டும்தான் கிடைக்கும். அந்த சூரிய பகவான் எப்படி யோகங்கள்ல எல்லாத்தையும் கொடுக்க போறாரு அப்படின்னு பார்க்கலாம். சூரியன் மேஷத்திலையும் செவ்வாய் கும்பத்திலையும் 9ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மீனத்துக்கு போறாரு. புதன் மீன ராசியில 3ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு வக்ர நிவர்த்தியாகி 23ஆம் தேதிக்கு பிறகு மேஷத்துக்கு போறாரு. சுக்கிரன் மீன ராசியில 12ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மேஷத்துக்கு போறாரு. குரு பகவான் மேஷ ராசியில 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு ரிஷபத்துக்கு போறாரு. சனி கும்பராசிலையும், ராகு மீன ராசிலையும், கேது கன்னி ராசிலையும் இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில தான் இந்த சித்திரை மாதம் தொடங்க இருக்குது. உதவும் குணத்தால் உள்ளத்தில் இடம் பிடிப்பவர்கள் தான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள். உங்களுக்கு இந்த தமிழ் வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சித்திரை மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் சாதகமான விஷயங்கள் அதிகம் நடக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது. கடந்த சில வாரங்களாக பணவரவில் இருந்துட்டு வந்த தடைகள் நீங்கி, கொடுக்கல் வாங்கல இருந்து வந்த பிரச்சனைகளும் சரியாகி, வருமானம் அப்படிங்கிறது சீராக இருக்கும் உங்களுக்கு. அதே நேரத்தில் செலவுகள் வந்தாலும் சிக்கனத்தை கடைபிடிக்கிறது நல்லது. குறிப்பா குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும். உங்க ராசிநாதன் சூரியன் பாகிஸ்தானத்துல உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. நவகிரகங்கள்லயும் சுபகிரகமா குருவோடு இணைந்து சஞ்சரிக்கிறாரு இந்த சூரியன். யோகமான மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. தொழிலெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். கொடுக்கல் வாங்கல்லையும் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சனி இணைஞ்சிருக்கிறதால உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சிம்மராசிக்காரர்கள் கவனத்தோடு இருக்கணும். உடன் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களையும் அனுசரித்து போகிறது தான் குடும்ப ஒற்றுமைக்கு வழிவகுத்து கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரைக்கும் சனி செவ்வாயோட சேர்க்கை இருக்குது. கும்பராசியில் சனியும் செவ்வாயும் சேர்க்கை இருக்கிறது. இந்த அமைப்பு அவ்வளவு நல்லதில்லை. வகை கிரகங்களோட பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் தொகை வருவதில் தடைகள்லாம் ஏற்படலாம். தொல்லை தரும் எதிரிகளோட பலம் அப்படிங்கிறது சற்று கூடுதலாக இருக்கும். தொழில் கூட்டாளிகள்லாம் இணக்கமாக நடந்து கொள்ள மாட்டாங்க. மற்றவர்களை நம்பி எந்த பொறுப்பையுமே நீங்கள் ஒப்படைக்க முடியாது. அளவுக்கு மீறிய விரயங்களால் மன அழுத்தம், மன உளைச்சொல்லாம் ஏற்படும். உத்தியோகத்தில் நீண்ட தூரத்திற்கான மாறுதல் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். இந்த சில விஷயங்களில் வளர்ச்சியும் சில விஷயங்களில் தடைகளையும் ஏற்படுத்தும். இருந்தாலும் சூரியன் குருவோடு இணைவது, புதன் வக்ர நிவர்த்தி அடைவதெல்லாம் யோகமான பலன்களையும் சுமூகமான நிலையையும் ஏற்படுத்தும் சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம். அதே மாதிரி சித்திரை மாதம் 3ஆம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. தன லாபாதிபதியான புதன் வக்ர நிவர்த்தி ஆவதால தனவரவில் இருந்துட்டு வந்த தடைகள் எல்லாமே அகல போகுது. பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை அப்படிங்கிறது மீண்டும் சேரும். குடும்பத்தில் இருந்துட்டு வந்த குழப்பங்கள் எல்லாமே படிப்படியாக தீரும். சொத்துக்கள் வாங்கும் யோகம் கூட ஒரு சிலருக்கெல்லாம் உண்டு. அண்ணன் தம்பிகளுக்குள்ள இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைய போகுது. அதே மாதிரி பாக பிரிவினைகள்லாம் சுமூகமாக முடியும். வெளிநாடு வெளி மாநிலத்திலிருந்து வேலை பார்ப்பதற்கான அழைப்புகள்லாம் வரலாம். மாமன் மைத்துனர் வழியில் இருந்துட்டு வந்த மனக்கசப்பு கூட மறையும். சிம்மராசிக்கெல்லாம் புதன் வக்ர நிவர்த்தி ஒரு இனிமையான காலத்தை வழங்கும் அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த சில வாரங்களாக பணவரவில் இருந்துட்டு வந்த தடைகள் எல்லாமே நீங்கி, கொடுக்கல் வாங்கல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி, வருமானம் அப்படிங்கிறது வரும். வருமானம் வந்தாலே நம்மளுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். குறிப்பாக குடும்பத்தில் இருந்து வந்த பழைய பிரச்சனை அப்படிங்கிறது தீரும். இனிமேல் சித்திரை மாதம் 9ஆம் தேதி மீன ராசியில செவ்வாய் போறாரு. அவர் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரலாம். மூட்டு வலி, முழங்கால் வலி அப்படின்னு ஏதாவது ஒரு தொல்லை இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி வாகனங்களும் வாகன பழுதுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதனால் செலவுகள்லாம் ஏற்படும். தொழில் கூட்டாளிகள்லாம் நம்பிக்கைக்கு உரியவதாக நடந்து கொள்ள மாட்டாங்க. உத்தியோகத்தில் திடீர் இடமாற்றம்லாம் உங்களுக்கு மனதுக்கு ஒவ்வாததாக அமையும். இதே மாதிரி சித்திரை மாதம் 12ஆம் தேதி மேசராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. பாகிஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிரன் பாகிஸ்தானத்தில் அமையும் போது
விஐபிகளோட தரிசனம், விஐபிகளோட சந்திப்பு இதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் அவர்களால் பல விஷயங்கள் உங்களுக்கு நல்லதாக நடக்கும். பெண் பிள்ளைகளோட சுப சடங்குகள்லாம் நடக்கலாம் இந்த மாதத்தில். பெற்றோரோட மணிவிழா, பவள விழா நடத்தும் வாய்ப்புலாம் கிடைக்கும் உங்களுக்கு. சித்திரை மாதம் 18ஆம் தேதி குரு பகவான் பயிற்சியாகிறாரு. உங்கள் ராசிக்கே பஞ்சம அஷ்டமாதிபதியானவர் குரு பகவான். அவர் ரிஷபத்தில் சஞ்சரிக்கும் பொழுது அவரோட பார்வை 2, 4, 6 ஆகிய இடங்களை பதியுது. அந்த இடங்களால் உங்களுக்கு நல்லது அதிகம் நடக்க போகுது. அதனால் குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிக்கு வழி உண்டு. தாய் நல்ல ஆதரவு கொடுப்பாங்க உங்களுக்கு. சொத்து விற்பனையால் நல்ல லாபம் கிடைக்க போகுது. சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு, சலுகைகள்லாம் கிடைக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட சச்சரவுகள் எல்லாமே படிப்படியாக குறைஞ்சு குடும்பத்தில் இனிமேல் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். தள்ளி போன சில சுபகாரியங்கள்லாம் தானாகவே நடைபெறும் நேரம் அப்படின்னு தான் சொல்லணும். சித்திரை முதல் நாளே சூரியன் உச்சம் அடைகிறாரு. உங்களுக்கு எதிர்பாராத இடங்கள்லேருந்து ஆதரவு மற்றும் உதவிகள்லாம் கிடைக்கிறது உறுதியாகும். செல்வாக்கு மிக்க மனிதர்களோட நட்பு கிடைக்கும். சித்திரை மாதம் 12ஆம் தேதியே சுக்கிர பயிற்சி இருக்குது. அதனால் தொழிலில் இருந்துட்டு வந்த தடைகள் எல்லாமே நீங்கும். சித்திரை மாதத்தின் இறுதியில் பணப்புழக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு சீராக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொன்றா நடக்க தொடங்கும். சித்திரை மாதம் கடைசியில் மேச ராசிக்கு புதன் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 2க்கும் 11க்கும் அதிபதியானவர் புதன். பணப்புழக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்தாலும் இந்த மாதத்தின் கடைசியில் செலவுகள் அப்படிங்கிறது சேரலாம். மாமன் மைத்துனர் வழியிலையோ அல்லது சுப செலவுகள் அப்படிங்கிறது சேரும். தொழிலில் இருந்துட்டு வந்த பாக்கி வசூல் எல்லாத்தையுமே நீங்கள் வசூல் செய்வதில் வேகத்தை காட்டுவீங்க. உத்தியோகத்திலலாம் மேலதிகாரிகளோட ஆதரவு உங்களுக்கு திருப்தி தரும் விதத்தில் இருக்கும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓய்வு இல்லாமல் உழைக்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது வரலாம். வியாபாரம், தொழில் செய்கிறவங்கெல்லாம் வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் உயரதிகாரிகளோட பாராட்டு உண்டு. மாதத்தின் பிற்பகுதியில் வளர்ச்சி அப்படிங்கிறது கூடும். பெண்களுக்கெல்லாம் பொருளாதார நிலை அப்படிங்கிறது உயரும். மங்கள நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக மனையில் கேட்குறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இந்த மாதம் காரிய வெற்றிக்கு காலையில் எழுந்து நீராடிட்டு சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வழிபட்டுட்டு வாங்க. மிக மிக முன்னேற்றம் அப்படிங்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் உண்டு. உங்கள் ராசிக்கு நேர் எதிர் வீடான கும்பத்தில் சனி மற்றும் செவ்வாயோட சேர்க்கை இருக்குது சித்திரை மாதத்தின் தொடக்கத்தில். அதனால் பலவிதமான தடைகளையும் விரக்தியான மனநிலையும் வரும். சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு பயிற்சி நடக்கிற வரைக்கும் உங்களுக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் வரும். குரு பயிற்சி நடந்த பிறகு சிறப்பாக இருக்கும். அது வரைக்கும் சிம்மராசிக்காரர்கள்லாம் பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. உங்கள் பொறுப்பை யாரையும் நம்பி ஒப்படைக்க வேண்டாம். அலுவலகத்திலெல்லாம் விரும்பாத இடமாற்றம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் பயிற்சியாவது ஒரு சில விஷயங்களில் சாதகமற்ற நிலை ஏற்படுத்தலாம். ஆரோக்கியம் அப்படிங்கிறது பாதிக்கப்படும். அப்படிங்கிறதால சிம்மராசினர்லாம் சித்திரை மாதம் முழுவதுமே கவனமாக இருக்கிறது நல்லது. 10ஆம் வீட்டில் தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. அதனால் வேலை சார்ந்த விஷயங்களில் நெருக்கடிகளை ஏற்படுத்தினாலும் கூட குருவின் பார்வை சிறப்பாக இருக்குது. குடும்பம் மற்றும் தாயார் வழியில் உங்களுக்கு எல்லா வழிகளிலும் நன்மைகள் அப்படிங்கிறது அதிகம் நடக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் சித்திரை மாதம் முழுவதுமே சிம்மராசினர்லாம் பிரதோஷத்தன்று சிவபெருமானை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். குடும்பத்திலையும் அமைதி இருக்கும். நீங்கள் நினைத்த காரியம் நடக்க போகுது. குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோடு சென்று மனதார கும்பிட்டுட்டு வாங்க. அன்றாட பணிகளை தொடங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் நினைச்சிட்டு அதன் பிறகு உங்களுடைய அன்றாட பணிகளை தொடங்குங்க. அனைவரிடத்திலையும் அன்பையும் பாசத்தையும் மட்டுமே கொடுங்க. இழிவான சொற்களையோ கோபத்தையோ யாரிடத்திலையும் காட்டாம பொறுமையை கடைபிடிக்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு மிக மிக நல்லது இந்த சித்திரை மாதம் முழுவதுமே.